தமிழகத்திலே முஸ்லீம்கள் என்றால் தீவிரவாதிகள், அவர்கள் ரத்தத்தை ஓட்டுபவர்கள் என்கின்ற நிலை இருக்கின்றது. ஊடகங்களால் அது திணிக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்பன பனியா மீடியாக்களால் இந்த முஸ்லீம்கள் என்றாலே அவர்கள் ரத்தத்தை ஓட்டும் தீவிரவாதிகள் என்கின்ற அந்த முகத்தை மாற்றுவதற்காக நாங்கள் ரத்தத்தை ஓட்டுபவர்கள் அல்ல, நீங்கள் தேவைப்பட்டால் மாற்று மத சகோதரர்களான உங்களுக்கும் ரத்தத்தை தருபவர்கள் என்று காட்டுவதற்காக தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் 1500 பேர் ரத்தம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் அன்றாடம் அவசர தேவைக்கான பிரிவு ரத்தங்களை கொடுத்து வருகின்றோம். யாருக்காவது ஆஸ்பத்திரியில் உடனடியா ரத்தம் தேவைன்னா என்னங்கிறோம், ஓடி போய் எங்களுடைய இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய சகோதரர்கள் ரத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அவசர பிரிவிலே ரத்த தானம் கொடுத்ததற்காக இந்த வருடம் இந்திய தௌஹீத் ஜமாத்திற்கு தமிழகத்தின் முஸ்லீம் அமைப்புகளிலே முதலிடம் வழங்கப்பட்டு அதற்கான விருது வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, மாமரை குர்ஆனை மக்களிடம் சேர்ப்போம், மருத்துவமனை தோறும் அழைப்பு பணி செய்வோம், உயிரம் கொடுப்போம், உயிரை காப்போம் என்கின்ற உன்னத முழக்கங்களின் அடிப்படையில் தமிழகத்திலே தன்னுடைய இந்த செயல்பாடுகளை செய்து கொண்டு வருகின்றது. அது மட்டுமல்ல, சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒன்று என்றால் களத்திலே முன்னின்று போராடக்கூடிய அமைப்பாக இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை விளக்குவதற்கு பல்வேறு போராட்டங்கள் நடத்தப்பட்டன. அதிலே குறிப்பாக வருண் காந்தி தமிழகத்திலே தேர்தல், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் வருண் காந்தி இந்திரா காந்தியினுடைய பேரன், சஞ்சய் காந்தியினுடைய மகன். இந்த வருண் காந்தி என்ன செய்வார் தெரியுமா, முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு செல்ல வேண்டும், அவர்களுடைய கரங்களை துண்டிப்பேன், அவர்களுடைய தலைகளை துண்டிப்பேன் என்று வாய்க்கொழுப்பெடுத்து பேசிய இந்த வருண் காந்திக்கு எதிராக தமிழகத்திலே எந்த ஒரு இயக்கமும் போராட்டம் நடத்தாத ஒரு சூழ்நிலையில இந்திய தௌஹீத் ஜமாத் களமிறங்கி தன்னுடைய முதல் எதிர்ப்பை, கண்டன குரலை பதிவு செய்தது. மெமோரியல் ஹாலிலே நடந்த ஆர்ப்பாட்டத்திலே இந்திய தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான சகோதரர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலே நம்முடைய உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கார்ட்டூனாக வைந்த ஒரு பத்திரிகையை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அழைத்து விடுத்தோம். அந்த நியூஸ் டுடே என்கின்ற அந்த பத்திரிகை அதிபர் நம்மிடத்திலே வந்து மன்னிப்பு கடிதம் கோரியதால் அந்த போராட்டம் கைவிடப்பட்டது. அது மட்டுமல்ல, தமிழகத்திலே சினிமாக்காரர்கள் தங்களுடைய இஷ்டத்துக்கு என்னன்னா ராஜாதி ராஜான்னு ஒரு படம், அந்த படத்துக்கு போடுறதான் ராஜான்னா பக்கா, நபிகள்னா மக்காண்டு. ஏன்னா கேடு கட்ட வயல சினிமாவுக்கு நபிகள் நாயகமா கிடைச்சாரு. ஒழுங்கா நாளைக்கு அந்த பேப்பர்ல இருந்து உன்னுடைய விளம்பரத்துல இருந்து எடுக்கலன்னா நாளைக்கு உன்னுடைய அலுவலகம் முற்றுகை என்று அறிவித்தனுடைய விளைவு நேர ஆபீஸ் போடியானா ஓடியாந்து என்னன்னா எழுதி கொடுத்துட்டு போனா, தெரியாம நடந்து போச்சு, இனிமே நான் வந்து முஸ்லீம்களுடைய விஷயத்திலே ஒரு காலத்திலும் தலையிட மாட்டேன் என்று எழுதி கொடுத்துட்டு போனா, ஆபீஸ்ல மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போனா. அப்ப தமிழகத்திலே இஸ்லாமியர்களுக்கு ஒன்றென்றால், முஸ்லீம்களுக்கு ஒன்றென்றால், இஸ்லாத்திற்கு ஒன்றென்றால் களமிறங்குகின்ற முதல் அமைப்பாக இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் களமிறங்கியது என்பதை நாம் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, பிரான்ஸ் அதிபர் சர்கோசி புர்காவுக்கு எதிராக போது இங்கே பிரான்ஸ் தூதரகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம். அது மட்டுமல்ல, புவனேஸ்வரி என்கின்ற ஒரு கேடுகட்ட நடிகை புர்காவை தவறாக பயன்படுத்தி கோர்ட்டுக்கு வந்தபோது இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மகளிர் அணியார் உடனடியாக அந்த கமிஷனர் அலுவலகத்திலே சென்று இதுபோல இனிமே தேவடியாளர்கள்லாம் தேசிகள்லாம் இந்த புர்காவை பயன்படுத்தி கோர்ட்டுக்கு வந்தா கோர்ட் விளக்குமாறு செருப்பு கொண்டு அடிப்போம் அப்படின்ட்டு இந்திய தௌஹீத் ஜமாத்தின் மகளிர் அணிய கமிஷனரிடம் புகார் செய்தது. மறுதளவு கோர்ட்டுக்கு வரும்போது ஒழுங்கா வந்தா இஸ்லாமிய கண்ணியம் மிகுந்த ஆடைகளை ஒரு வேசி தவறாக பயன்படுத்துவதை இந்திய தௌஹீத் ஜமாத் தடுத்து நிறுத்தியது. அது மட்டுமல்ல, இந்திய தௌஹீத் ஜமாத்தினுடைய அலுவலகத்துக்கு இதெல்லாம் சமுதாய பிரச்சனை, தனி நபருடைய பிரச்சனைகள் எத்தனையோ, இந்த தனி நபர்களுக்கு ஈடு இழப்பு வாங்கி கொடுப்பதிலே இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் களமிறங்கி போராடியதனுடைய விளைவு கடந்த ஆண்டிலே மட்டும் 33 லட்சம் மருத்துவமனைகளிலே இழப்பீடாக வாங்கி கொடுத்திருக்கிறது. ஒரு கொழும்பு சகோதரி, கொழும்புல இருந்து இங்க வர்றாங்க, வந்தவங்க கை அறுவை சிகிச்சைக்காக தமிழகத்தின் மிக பிரபலமான மருத்துவரிடத்திலே செல்கின்றார்கள். சென்று அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணும் போது என்ன ஆகுது, கோமாவுக்கு போயிடுறாங்க. நாங்க போய் கேட்கிறோம்,
அந்த அவங்க கொழும்பு சகோதரங்க, அவங்களுக்கு யாரையும் தெரியல, தமிழகத்துல இந்தியாவில யாரையும் தெரியல. அமைஞ்சிக்கிற பள்ளிவாசல்ல தொழுக போனவங்க அங்கே ஒரு தமுமுக சகோதரர்களிடத்திலே முறையிடுகின்றார்கள். அந்த தமுமுக சகோதரர் அனுப்புறாரு, நம்ம கிட்ட அனுப்புறாரு. ஏன் அனுப்புறாரு? ஆஸ்பத்திரி ஆற்காடு வீராசாமியோட ஆஸ்பத்திரி, அவங்க கூட்டணியில இருக்கிறாங்க, அவங்க கடிந்து நாங்க கேட்க முடியாது, நீங்க அவங்கள்ட்ட போங்க, அவங்க தான் கரெக்டா கேட்பாங்க என்று சொல்லி எங்க அனுப்பிச்சு விடுறாரு. நம்ம போறோம், சம்பந்தப்பட்ட டாக்டர் இடத்துல கேட்கிறோம், இதெல்லாம் மெடிக்கல்ல சகஜம்ங்கிறாரு. எதுங்க மெடிக்கல்ல சகஜம்? கை ஆபரேஷனுக்காக வந்தவங்க கோமாவுக்கு போறது மெடிக்கல்ல சகஜமா? நாங்கள் மற்ற மருத்துவர்களிடத்திலே விசாரித்து விட்டு வந்திருக்கின்றோம். உங்களுடைய அறுவை சிகிச்சையிலே அனஸ்தீசியாவிலே ஏற்பட்ட அந்த கோளாறின் காரணமாகத்தான் இவர்கள் இந்த கோமா நிலைக்கு சென்றடைந்திருக்கிறார்கள். நீங்கள் இவர்களுக்கு உரிய மருத்துவம் அல்லது இழப்பீடு வழங்கவில்லை என்றால் உங்களுடைய மருத்துவமனையை நாளை முற்றுகையிடுவது தவிர்க்க முடியாதாகிவிடும் என்று சொன்னோம். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? அவர் யார் தெரியுமா? இப்போதைக்கு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இருக்கின்றார். அவர் முதல்வர் கருணாநிதிக்கு முதுகுத்தண்டு ஆபரேஷன் செஞ்சவர். மயில் வாகனம், அந்த டாக்டர் எம்என் ஹாஸ்பிட்டலுடைய மயில் வாகனம், முதல் மருத்துவர் என்கின்ற அந்த மமதையில முதல்வருக்கு எந்த நேரமும் அப்பாயின்மெண்ட் இல்லாம உள்ள போகக்கூடியவர். அந்த மமதையில சொன்னாரு, எங்கள்கிட்ட சொன்னாரு, நீங்க எல்லாம் யாருன்னு எங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாம் கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்திருக்கீங்க, நாங்க உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்திருக்கோண்டாரு, எங்களை மாதிரி எத்தனை பேரையும் பார்த்திருப்ப, ஆனா எங்களை பார்த்திருக்க மாட்ட, நாளைக்கு உன்னுடைய எங்களிடத்திலே இழப்பதற்கு எதுவும் இல்லை, அந்த சகோதரியிலே கோமாவிலே இருக்கின்ற அந்த சகோதரியினுடைய உயிரை தவிர எங்களிடத்திலே இழைப்பதற்கு எதுவும் இல்லை, ஆனால் உன்னிடத்திலே நீ இழப்பதற்கு என்னென்ன இருக்கு தெரியுமா? உன்னுடைய பேர் இருக்கு, புகழ் இருக்கு, பணம் இருக்கு, இத்தனை வருஷமா நீ சேர்த்து வச்ச அந்தஸ்து இருக்கு, அத்தனையும் நாளை முற்றுகையின் போது நொறுங்கி போய்விடும், ஜாக்கிரதை என்று நான் சொன்னதற்காக அடிப்படையில நீ எங்க வேண்டாம் போ, நீ முதல்வர் மருத்துவரா வேண்டாம் இருந்துக்க, ஆற்காடு வீராசாமி உனக்கு தெரிஞ்சவரா வேண்டாம் இருந்துக்க, ஆனால் நாங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சக்கூடியவர்கள் என்று சொன்னதனுடைய விளைவு மறுநாள் என்னங்கிறான், இறங்கி வர்றான். இறங்கி என்னங்கிறான், நீங்க என்ன சொன்னாலும் கேட்குவோம் வாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த பெண்மணியை கிட்டத்தட்ட 8 மாத காலம் பில்ரோஸ் ஹாஸ்பிட்டலை வச்சு என்னங்கிறான், அவன் பில் கட்டுறான். 23 லட்சம் ரூபாய் பில்ரோஸுக்கு அவன் பில் கட்டினான். அந்த கொழும்பு சகோதரி ஏற்கனவே கட்டின 75,000 ரூபாயை திரும்பி கொடுத்தான். 8 மாதத்துக்கு பிறகு நம்மள்ட்ட வர்றான், இதுக்கு மேல எங்களால வச்சு பார்க்க முடியல, நீங்க கொஞ்சம் எங்களுக்கு கோஆபரேட் பண்ணுங்க, அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாம என்னங்கிறோம், அந்த சகோதரிக்கு 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அது போக 28 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல்ல கட்டினது போக 23 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டல்ல கட்டினது போக 8 லட்சம் ரூபாய் இழப்பீடு. அது மட்டும் இல்ல, வேற என்ன, இங்க இருந்து ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ் கொழும்புக்கு கொண்டு போறது வரைக்கும் டிக்கெட்டு எல்லாம் போட்டு கொழும்புல கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 31 லட்சம் ரூபாய் அந்த சகோதரியினுடைய வழக்கில மட்டும் மீட்டு கொடுக்கும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு நாட்டில எதனாச்சும் ஒரு வாடகை பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைடா உட்கார்ந்துட்டு காலி பண்ண மாட்டேங்கிறான். மாற்று மதத்தவன் நம்ம பிரச்சனைக்கு இது பண்றது இல்ல, மாற்று மதத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு அட்வொகேட் அணுகிறான், முஸ்லீமுக்கு சொந்தமான அரண்மனைக்காரர்களுடைய இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல உட்கார்ந்துக்கிட்டு வாங்கி வச்சுக்கிட்டு காலி பண்ணாம உட்கார்ந்துட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ராத்திரியோட ராத்திரியா கோர்ட் ஆர்டர மதிக்காம ராத்திரியோட ராத்திரியா பூட்ட உடைச்சு உள்ளக்க போய் உட்கார்ந்துருக்கான். சட்டக்கல்லூரி மாணவர்களை தங்க வச்சிருக்கான். நம்மிடத்துல பிரச்சனை வருது, நேர போறோம், நம்ம கிளை மாவட்ட நிர்வாகிகளை அழைச்சிட்டு போறோம், உள்ள உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். 4 தட்டி அவ்வளவு பேரை வெளியே தள்ளி விட்டுட்டு ஸ்டேஷன்ல போலீஸ்க்கு போன் பண்ணி அவ்வளவு வேலையை கொண்டு வந்து உள்ளக்க வச்சுட்டு அந்த சொத்தை இன்றைக்கு மீட்டு அவர்களிடத்திலே கொடுத்தோம். அவங்க என்னடா தெரியுமா, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு, நீங்களே வச்சு இத உங்களுக்கு தாவா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆனா தாவா சென்டருக்கு பயன்படுத்துற அளவுக்கு அந்த பில்டிங் இல்ல, சும்மா கிடக்குது, இன்னைக்கு வரைக்கும் சும்மா தான் கிடக்குது. அது மட்டும் போன வாரம் கீழக்கரை தெற்கு தெரு பள்ளிவாசல் ஜமாத்தினுடைய ஒரு சொத்திலே ஆக்கிரமிப்பு, அந்த சொத்துக்கு அந்த பள்ளிவாசல் ஜமாத் பார்த்தாங்க. இதே மாதிரி கோர்ட்டு பிரச்சனை, நேர போனோம், நேர போய் நம்முடைய கிளை மாவட்ட நிர்வாகிகளை அனுப்பி கொஞ்ச நேரத்தில் 2 பொசிஷனை கையில எடுத்து கொடுத்தோம். இன்றைக்கு தமிழகத்திலே பல்வேறு விதமான முஸ்லீம் சொத்துக்களை யார் ஆக்கிரமிக்கிறார்? முஸ்லீம்களுடைய
முஸ்லீம்களுடைய பாதுகாவலன் நான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகளை இந்த மேடையிலே நாங்கள் எச்சரிக்கின்றோம். முஸ்லீம்களின் சொத்துக்களின் மீது நீங்கள் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்து வந்தால் முஸ்லீம்கள் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க அரசியல் கட்சி நடத்துறீங்க, தமிழகத்திலே எல்லா இயக்கங்களும் ஏறி வந்த குதிரை மாதிரி முஸ்லீம்கள், இன்றைக்கு நீங்களும் ஏறலாம் பாருங்க, ஏறுங்க. ஆனால் முஸ்லீம்களுடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்பதிலிருந்தும் முஸ்லீம்களுடைய நிறுவனங்களிலே புகுந்து மிரட்டுகின்ற வேலையிலும் நீங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தால் இந்திய தௌஹீத் ஜமாத் பார்த்துக் கொண்டு சும்மா இருக்காது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம். இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் கடந்த 18 மாதங்களாக இது துவக்கப்பட்ட நிலை குறித்தும் இது தொடர்ந்து நடந்து வருகின்ற பணிகள் குறித்தும் உங்களிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்னோம். இதையெல்லாம் ஏன் உங்களிடத்திலே நாங்கள் எடுத்துச் சொன்னோம் என்றால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா திருமறையிலே சொல்கின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உதுவான். நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், தீமையிலும் வரம்பு மீறலிலும் நீங்கள் உதவி கொள்ளாதீர்கள் என்கின்ற அடிப்படையில இந்த இந்திய தௌஹீத் ஜமாத் இதுவரைக்கும் நாங்கள் உங்கள் முன்னிலையில நாங்கள் என்ன செய்தோமோ அதை வெளிப்படையாக உங்கள் மத்தியிலே வைத்திருக்கின்றோம். இது போன்ற இந்த நேரத்திலே எடுத்துச் சொல்ல முடியாத இன்னும் எண்ணற்ற பணிகளை இந்திய தௌஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. அன்றாடம் தலைமையகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு ஒருக்கா என்னங்களே தலைமையகத்திலே வரதட்சணை இல்லாத திருமணங்களை இது நடத்தி கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் பல்வேறு வகையான பொதுக்கூட்டங்களை இந்த மார்க்கத்துக்கு எதிரான இந்த இயக்கத்துக்கு இந்த இஸ்லாத்துக்கு எதிரான பிரச்சாரங்கள் முடுக்கிவிடப்படும் போதெல்லாம் அதை எதிர்த்து களம் கண்டு மக்களிடத்திலே பிரச்சாரம் இருக்கின்றது. ஓரின புணர்ச்சியை எதிர்த்து தமிழகத்திலே 370வது பிரிவை எதிர்த்து தமிழகம் முழுவதும் கூட்டங்களை நடத்தினோம். கட்டாய திருமண பதிவு சட்டத்தின் விளக்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக தமிழகம் முழுவதும் கூட்டங்களை நடத்தினோம். அதுபோன்ற சமுதாயத்தில் உள்ள பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு மூட பழக்க வழக்கங்களை ஒழிப்பதற்காகவும் வரதட்சணை ஒழிப்பதற்காகவும் பல்வேறு கூட்டங்களை நடத்தி இருக்கின்றோம். இவற்றையெல்லாம் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதன் காரணம் நீங்களும் இந்த பணிகளிலே எங்களுக்கு உதவ வேண்டும் என்பதற்காக, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில இந்த இந்திய தௌஹீத் ஜமாத்தின் இயக்க பணிகளிலும் மார்க்க பணிகளிலும் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டுமாய் இந்த கூட்டத்தை பயன்படுத்தி அழைப்பு விடுத்து உங்களிடத்திலிருந்து விரைவுகிறேன். வாஹிருவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மீடியா வேர்ல்ட், 81 அங்கப்பன் ஸ்ட்ரீட், மண்ணடி, சென்னை 1.